அவர் அமைச்சர் பேரு மூர்த்தி. இங்க சின்ன உடப்புல நாங்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தோம். வரும்போது பார்த்தா அவர் கொடும்பாவியை போட்டு எரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா அமைச்சர் கொடும்பாவியை எரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லங்க இந்த சின்ன உடப்புல நாங்க வந்து நிலம் எடுத்துட்டாங்க, அதுக்கு போய் நிவாரணம் கேட்க போனோம். இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எங்க ஜாதியை பத்தி திட்டி எங்களை கேவலப்படுத்துறாருன்னு சொல்லி இங்கே கொடும்பாவி எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சின்ன உடம்புல மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு தாய்மார்கள் அவ்வளவு புண்பட்டு யாரையும் இன்னைக்கு அங்கெல்லாம் 10 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்திருக்கிறோம், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். மாணிகா 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, கருப்பையா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, இங்க இருக்கிறவங்க சேர்மனா இங்க நம்முடைய ராஜேஷ் கண்ணா இருந்திருக்கிறாரு, இங்க இருக்கிற கவுன்சிலரா இருந்திருக்கிறாங்க. யாரையும் நாங்க எடுத்தறிஞ்சு பேசுறது இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் மக்களை வாக்காளர்களை தெய்வமாக மதிக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இன்னைக்கு மக்களை எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஏன் ஆணவம், அதிகாரம்? இது எத்தனை நாளைக்கு அண்ணன் மீனாட்சி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். நீங்க கூப்பிட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓடி வருவாரு, உங்களுக்கு எஸ்பி சல்யூட் அடிப்பாரு, உங்களுக்கு டிஜிபி சல்யூட் அடிப்பாரு, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும். உங்க கொடுப்பாவியை தூக்கிட்டு காவல்துறை எரிக்காம ஓடுவாங்க. எல்லாம் எப்ப தெரியுமா செய்வாங்க? இந்த வீதியில அமர்ந்திருக்கிற மக்கள் உங்களுக்கு வாக்களித்தால் தான் இத்தனை செல்வாக்கும் மரியாதையும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கும் என்பதை அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா எடுத்து பேசுவார். அவருக்கு என்ன ஆணவம்? படம் கொடுத்து ஜெயிச்சிடலாம். நீங்க தங்க காசே கொடுத்தாலும் இந்த சோழவந்தான் தொகுதியில இரட்டையில வளரும் என்பதை நான் எழுதி வைத்து சொல்றேன். போதும் பட்ட துயர், கண்ணீரிலே தத்தளிக்கிறோம். உங்கள் பணமும் வேண்டாம், உங்க சவகாசமும் வேண்டாம் என்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக உறுதியாக முடிவெடுத்து விட்டார்கள். அதில் முதல் வெற்றி நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில். நாங்க வருவோம். தேர்தல் முடிஞ்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகி இங்க இரட்டையில வெற்றி பெற்று நன்றி சொல்வதற்கு வருவோம். அப்போது சொல்லி உதயகுமார் வாயில சக்கரை தாண்டா போடணும் அப்படியே சொல்லிட்டு போனோம். யதார்த்தத்தை சொல்றோம். 2011 இப்படித்தான் திமுக ஆணவமா இருந்தாங்க, ஆரவாரமா இருந்தாங்க, ஆடம்பரமா இருந்தாங்க, அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சாங்க. அம்மா சொன்னாங்க, தைரியமாக களத்துக்கு செல்லுங்கள், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நான் அமைத்து காட்டுவேன், நீங்கள் சென்று வாருங்கள், வென்று வாருங்கள் என்று எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அதே போன்றுதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பார், அம்மா ஆட்சி அமைப்பார், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.